வணக்கம். அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட உணவு முந்திரி சிக்கன். இது எப்படி செய்கிறது, இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். கோழி சிக்கன் பொடிசாக கட் பண்ணது போன்லெஸ் சின்ன சின்ன பீஸு தேவையான அளவு எடுத்துக்கலாம். முந்திரி பேஸ்ட்டு வந்து முந்திரி கசகசா கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். பச்சை மிளகாய், பூண்டு பொடியாக நறுக்கினது, முந்திரி முழு முந்திரி, தேங்காய் எண்ணெய், ஜீரகம், மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக நறுக்குனது, பெரிய வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் பொடிசாக நறுக்குனது, கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில்லை. இதுதான் இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. செட்டிநாடு முந்திரி சிக்கன்ன்றது வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறது வந்து கொஞ்சம் கூடுதல் நல்ல ஒரு சுவை கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு போட்டிருக்கோம். இதோட நம்ம சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். மிளகு சும்மா ஒரு 5-6 பீஸ் மிளகு போட்டுக்குங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், முந்திரி நம்ம அரைச்ச விழுது சேர்க்கறதுனால இது சும்மா ஒரு 10 பீஸ் முந்திரி. இது இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் பொழுது லேசாக கருவேப்பில்லை, அந்த ஏற்கனவே பூண்டு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு கொஞ்சம் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம தாளிக்கும் பொழுது அந்த பூண்டை வந்து டைரெக்டாக சேர்க்கும் பொழுது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது காஞ்சிடுச்சு. இதில் நம்ம இப்போ சின்ன வெங்காயம், இது வந்து கிரேவியாகவும் நம்ம செய்யலாம், இல்லை நமக்கு ட்ரையாக வேணும்னாலும் ட்ரையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம், இதோடு நம்ம இப்போ பொடிசாக நறுக்குன்னா பச்சை மிளகாய், இது நம்ம காரத்துக்கு தக்கன எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் மிளகாய்த்தூள் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்க்குறோம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஆனியனில் லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தோடனே நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு மசாலா, வதங்கும் பொழுது சிறிதளவு இந்த மசாலா கலவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போ வந்து இதோட நம்ம அந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்க்குறோம். இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி சிக்கன் அதோட நல்லா மிக்ஸ் ஆகும் பொழுது நம்ம இதில் வந்து இப்போ புளிப்புக்கு வந்து தயிர் சேர்க்குறோம். நான் தயிர் சேர்த்தோம்னா சீக்கிரத்தில் குக் ஆகிரும். இன்னொன்று நம்ம தக்காளிக்கு பதிலாக தயிர் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சொன்னோம் இல்லைங்களா, மிளகாய்த்தூள் லேசாக சிறிதளவு சேர்க்குறோம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். தனியாத்தூள் அதே மாதிரி. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. சிக்கன் கொஞ்சம் நல்லா பாயிலாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம
சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் இது பண்ணியிருந்தோம். இப்போ இது நம்ம லைட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலாப்பில் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு, இப்போ சிக்கன் குக்கு மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக இதில் வந்து முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட்டு, அந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்க்குறோம். இடத்துல இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அஞ்சப்பரின் சூடான சுவையான முந்திரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து சாப்பாட்டுக்கு நீங்கள் சாப்பிட்லாம், டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிட்லாம். இதில் வந்து இப்போ நம்ம அஞ்சப்பரின் சூடான சுவையான முந்திரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.